வணக்கம். வெற்றியை நோக்கி நகர்தல் ஒரு பயணம். அவ்வாறு வெற்றியை நோக்கி நகர்கின்ற பல பயணங்கள் எம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி நடக்கின்ற அந்த பயணங்களை பற்றின ஒரு பார்வை. இந்த தொடரில ஆரம்பத்தில் நாங்க 2 பேரை பற்றி பார்க்க போறோம். இருவரும் கொமனான ஒரு விஷயம் என்றால் இருவரும் தமிழர்கள். இன்னும் ஒரு கூடுதலாக சொல்வதென்றால் ஒரு தமிழ் தாய்க்கு பிறந்தவர்கள். தாங்கள் வாழுகின்ற அந்த இடத்தின் அரசியல் உயர் பதவியை பெறுவதற்கு முயற்சிக்கின்றவர்கள். ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய். இன்னொருவர் அமெரிக்காவின் முன்னாள் துணை அதிபர் வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ். இந்த இருவருடைய பயணத்தையும் ஒன்றா வச்சு பார்க்கலாமா, கம்பேர் பண்ணலாமா, அந்த விவாதத்தை இப்போதைக்கு விட்டுட்டு நாங்க பார்க்க போற பார்வை இருந்தா இருவரும் எப்படி இனி பயணத்தை மேற்கொள்ள போகிறார்கள், இதுவரை காலத்தில் இந்த பயணத்தை பற்றி பார்க்க போறோம். கமலா ஹாரிஸை பொறுத்தவரையில் அவர் அமெரிக்காவின் ஒரு துணை அதிபராக வந்தவர். அமெரிக்கா இதுவரை காலமும் ஒரு பெண்ணை தங்களுடைய நாட்டின் தலைவராக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பக்குவப்படவில்லை. இல்லாவிட்டால் அவர்கள் வளரவில்லை. பிரிட்டன்ல, இந்தியாவில மற்றும் இலங்கையில மற்றும் பல்வேறு நாடுகளில் ஒரு பெண் பிரதமராக அல்லது அந்த நாட்டின் அதிபராக வந்துவிட்டால் அமெரிக்கர்கள் இன்னும் அந்த நிலையை அடையவில்லை. அப்பேற்பட்ட ஒரு நாட்டில் ஒரு பெண் துணை அதிபராக வந்தது பெரும் சாதனை. அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் கமலா ஹாரிஸ். அவர் போன முறை நடந்த தேர்தலிலே அவர் வெல்லவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் வென்று விட்டார். அந்த போட்டியில முதல்ல இருந்தது அந்த அம்மாவனுடைய பாஸ் ஜோ பைடன், பிரசிடென்ட் பைடன் வந்திருந்தார். அவர் உடல்நிலை காரணமாக விவாதங்களில் திணறினார். பின்னர் அந்த போட்டியிலிருந்து விலகி போனார். அவருக்கு இருந்தது 107 நாட்கள். கமலா ஹாரிஸ் 107 நாட்களில் 330 மில்லியன் மக்களிடம் போய் தன்னுடைய கொள்கைகள் என்ன, தான் எதை செய்ய போகிறேன் என்பதை சொல்ல வேண்டிய நிலைமை இருந்தது. அவரது தோல்விக்கு ஒரு பிரதான காரணம் என்று வாதாடுகிறார். 107 நாட்கள் அவருக்கு இருந்தது. அதை சம்பந்தமாக அவர் ஒரு புத்தகத்தையும் போது வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தில் ஒரு சாராம்சமாக இருக்கிறது, ஐ ஆம் நாட் டன். அதை தமிழ்படுத்தினால் என் போர் இன்னும் ஓயவில்லை, நான் தொடர்ச்சியாக முயற்சிக்க போகிறேன் என்று சொல்கிறார். அந்த முயற்சி வெற்றியை தருமா என்றது இனிவரும் காலங்களில் அவரது பயணத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் கமலா ஹாரிஸ் என்று நாங்கள் பார்க்க வழிக்கிடும் போது இந்த 2 பேருக்கும் இன்னொரு காமன் விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, இருவரும் எதை கூறினாலும் ஊடகங்கள் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றன. இரண்டாவது விடயம், மக்களும் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரு அரசியல் தலைவர் அண்மையில் சொன்னார், நான் சொல்வதை எதையும் ஊடகங்கள் நீங்க போட மாட்டேங்கிறீங்களே. அப்படி ஒரு தலைவர் சொல்லுகின்ற போதே அவருடைய தலைமை அடிபட்டு போய்விடுது. ஆனால் விஜய் 4 நிமிஷம் தான் பேசுவார். இவர்கள் 40 மணித்தியாலும் அதை பற்றி கதைக்கிறார்கள். விஜய்க்கு இருக்கிற ஊடக வெளிச்சம் இதுவரை காலமும் அரசியல்ல இருந்த காரணத்தினால் கமலா ஹாரிஸுக்கு இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சம் ஒரு பெரும் பலமாக இருக்கும். இப்போது நாங்கள் பிரிந்து சென்று இருவருடைய பயணங்களை பற்றி படிப்பதில் முதலாவது பயணமாக விஜயினுடைய அரசியலை பார்க்கிறோம். விஜயை பற்றி பார்க்கல விஜய் முதல்வரா வருவார் வரமாட்டார், அந்த இடத்துக்கே நாங்க போகல. இப்ப அவருடைய பொலிட்டிக்ஸ் அவர் எப்படி முன்னெடுக்கிறார், 5 சாப்டர்ல அவருடைய பொலிட்டிக்ஸ பார்க்கலாம். அது என்னுடைய முயற்சி. முதலாவது கொள்கை. ஒரு அரசியல் கட்சிக்கு முதல் அடிப்படையில் ஒரு கொள்கைகள் இருக்க வேண்டும். அந்த கொள்கைகளின் மீதுதான் அந்த அரசியல் கட்சி கட்டமைக்கப்படும். சில நாடுகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கொள்கைகள் முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கும். பிரிட்டன்ல கன்சர்வேட்டிவுக்கும் லேபருக்கும் பெரும் கொள்கை டிஃபரெண்ட் இருக்கும். ஆனால் ஆளுகின்ற இடத்திற்கு வருகின்ற போது அவர்கள் ஒரு காமன் பாத்திலே போவார்கள். மைய வலதுசாரி, மைய இடதுசாரி என்ற மைய பகுதியில அவர்கள் செல்வார்கள். அப்ப கொள்கை என்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். இரண்டாவது பாயிண்ட், தலைமை. அந்த கொள்கையை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு, அந்த கொள்கையை ஆள்வதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமை. அந்த தலைமை ஒரு வசீகரமான தலைமையாக இருக்க வேண்டும். கொள்கை வந்தாச்சு, தலைவர் அங்கால இருக்கிறார். இப்ப அந்த கொள்கையையும் அந்த தலைவரையும் மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய அந்த பொறிமுறை, ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன வசனங்களை நீங்க போட்டு பாத்தீங்கன்னாலும் அதுக்குரிய மெக்கானிசம் ஒன்று இருக்க வேண்டும். அதை இப்போது பிரச்சாரம் என்று சொல்கிறார்கள். அது மேற்குலகத்தில் இஸ் வெரி பிக் பிசினஸ் ஆக வந்தது. இப்ப இந்தியாவிலும் வெரி பிக் பிசினஸ் ஆக வந்து விட்டது. அது அந்த பிரச்சார வியூகங்கள்.
உங்கள்ட்ட கொள்கை இருக்குது, தலைவர் இருக்கிறார், பிரச்சார வியூகம் இருந்தாலும் மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அது 4வது மிகவும் முக்கியமான விடயம். 5வது வெரி ஸ்பெசிபிக்காக நான் இதுல மென்ஷன் பண்ணி சொல்ல போற விஷயம் என்னன்னா, யார் எதிரி. இந்த முதல் 4ஐயும் நாங்க கம்பேர் பண்ணி கதைக்க முதல்ல விஜயினுடைய எதிரி தத்துவத்தை பார்ப்போம். அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது. விஜய் ஒருவரை மட்டும்தான் எதிர்க்கிறார், அது திமுக அல்லது முதல்வர் ஸ்டாலின். இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். நாங்க ஒருவரை மட்டும் மையப்படுத்தி போய் ஒருவரை மட்டும் தாக்குவது நல்ல கான்செப்ட் பாலிடிக்ஸ்ல. பிரிட்டன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க சொல்லுவார்கள் என்னன்னா, ரஷ்யாவோடு அவர்கள் போரை ஆரம்பித்த பின்னர் இந்த எல்லாத்தையும் செய்யல வெரி நரோவா போய் ஒருவருக்கு எதிரான போர் என்று மட்டும்தான் சொல்வார்கள். அது போர் அகெயின் புட்டின். ஈவன் ரஷ்யாவுக்கு எதிராக கூட இந்த நாடுகள் போராடவில்லை. புட்டின் என்று ஒரு தனிமைப்பட்ட ஒருவரை மட்டும் போராடுகிறார்கள். நீங்கள் அரசியலிலே பலரை எதிரியாக வைத்துக் கொண்ட அரசியல் தலைவர்கள் பெரிதும் வெல்வதில்லை. குறிப்பாக இவரை மட்டும்தான் எதிரி என்று சொன்னவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. நீங்க நான் பேர் சொல்லவில்லை, ஆனா யோசிச்சு பாருங்க. ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லோரையும் அட்டாக் பண்ணி கொண்டிருந்தா வெல்லேறாரு. இந்த 4 தத்துவத்திலையும் விஜய் அப்ரோச் பண்ணின அந்த 5வது எனக்கு மிக பிடிச்சிருந்தது, யார் எதிரி. குறிப்பாக சொல்றேன்னா, விஜய் அடித்தது ஸ்டாலின, அழிந்தது எடப்பாடி, அலர்றது சீமா. இதுதான் அந்த 5வது தத்துவத்தில் இருக்கிற அந்த 5வது பாயிண்ட்ல இருக்கிற ஒரு. சரி, முதல் 4 வருவோம். தத்துவம் என்ற விஷயத்துல இதுவரைக்கும் விஜய பார்த்ததுல தத்துவம் கொள்கை அவருக்கு இருக்கா இல்லையா? இருக்குது, தத்துவம் இருக்குது. அவர்கள் 5 கொள்கை தலைவரை சொல்லிவிட்டார்கள். ஊழலற்ற ஆட்சி என்றார்கள், எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அவருடைய தத்துவங்கள் அவர் சொல்கிறார். அவர்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, ஒரு இயக்கம் இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தத்துவம். அதை விட்டு அதுதாங்க. ஆனா இதுல இனிவரும் காலங்களில் பொலிஷ்டாக ஓகே இதை சாதிக்க போகிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதுக்கும் எல்லோருக்கும் கல்வி, அல்லது இப்ப சொல்லுகிறார் வீடு, வேலை வாய்ப்பு, இவ்வாறான அந்த கொள்கையை விளங்கிக் கொள்ளக்கூடிய அடுத்த நிலையை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கொள்கை தலைவர்கள் இருக்கிறார்கள், 5 கொள்கை தலைவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர் 2 பேரை அடிஷனலா கொண்டு சேர்க்கிறார், அண்ணா, எம்ஜிஆர் 2 பேர். அப்ப 7 பேர் கொள்கைகளை இவர் நகர்த்த போகிற ஒருவர். சரி, தலைமை என்றதை எடுத்து பார்ப்போமே. தலைமை என்றது வசீகரமான தலைமை, அது உண்மை. விஜய் சொன்னால் அது உடனடியாக போகும். விஜயினுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள் எல்லோரும், ஊடகங்கள் எல்லோரும் காத்திருக்கிறார்கள். ஆனா இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்றேன். இதுல என்னண்டா, விஜயினுடைய தலைமை எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. இவர் ஈஃபில் டவர் மாதிரி உயர்ந்து நிற்கிறார். தமிழகத்தினுடைய எந்த மூலையில் நின்றாலும் அந்த தலைமையை பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப தலைமையின் அடுத்த பகுதி என்ன சொல்லுங்க பாப்போம். அந்த தலைமை ஆலமரமாக எல்லோருக்கும் நிழல் தரக்கூடிய ஒரு ஆலமரமா அரண்மனையாக வளர வேண்டும். அதற்கு பல அடுத்த நிலை தலைவர்கள் என்று வேண்டும். நிச்சயமாக விஜய் ஒரு வசீகரமான தலைவர். அவரை எல்லோரும் பார்க்கிறார்கள். அது நெட்ட நெடியதாக செங்குத்தாக வளர்ந்து நிற்கக்கூடிய பெரும் கோபுரமாக இருக்கிறார். ஆனால் அது நிழல் தரும் மரமாக, ஆளும் மரமாக வர வேண்டும் என்று சொன்னால் அதன் அடுத்த நிலை தலைவர்கள், கடைசி நிலை தலைவர்கள் என்று அவர் பிரம்மாண்டமாக தன்னை தலைமையை விஸ்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பாயிண்ட். 3வது பிரச்சாரம், அது சொல்லவே வேண்டாம். அதுல விஜய் டாப். அது இந்த தலைமை, கொள்கை, இது எல்லாத்தையும் கொண்டே சேர்க்கக்கூடிய மிகவும் வலுவான ஒரு பிரச்சார உக்தியை கொள்கிறார்கள். அவர்கள் இதுவரை கையாண்ட விதம், ஈவன் கரூர் பெரும் துயர சம்பவத்துக்கு பின்னர் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டீம் எப்படி வேலை செய்தது என்றெல்லாம் அது அவருக்கு ஒரு பெரும் பலம். இன்னொரு வகையில பார்த்தா ஒரு திரையுலகத்தின் உச்சபட்ச நடிகராக இருந்தவர், ஒரு வெல் பிளான்டாக நல்ல இயக்குனர்களை வச்சு நல்ல படங்கள், மக்கள் விரும்பக்கூடிய படங்களை, இப்ப நீங்க நல்ல படம் என்று சொல்லி பாக்குறீங்களா அல்லது வெல்லும் படங்கள் என்று பாத்தீங்களான்னு சொன்னா, அவர் வெல்லும் படங்கள் எடுத்த அதுக்கான ஒரு கூட்டத்தை அவர் தன் பக்கம் வச்சிருந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய பேரை வைத்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர், ஜோன் ஆரோக்கியசாமி, அவரை சுத்த இருக்கிற எல்லாருமே ஏதோ வகையில கொள்கைகளை வகுக்கக்கூடியவர்களா இருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய பலம். அடுத்தது கட்டமைப்பு. இப்ப இல்லை என்று சொல்லிவிடவும் முடியாது, ஆனால் அது வென்று விடுமா என்று சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு கட்டமைப்பு விஷயத்தில் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போக வேண்டும்.
இந்த 5 விஷயத்த சொல்றனே, கொள்கை, தத்துவம், தலைமை, வியூகம், பிரச்சாரம், 4வது கட்டமைப்பு, 5வது பகைவர், இந்த 5ஐயும் வச்சுக்கொண்டு விஜய் எப்படி முன்னேறப் போகிறார் என்பதை இந்த பயணத்திலே தொடர்ச்சியாக கதைக்கலாம். நான் பிரிட்டன்ல இருக்கிறேன், ஈழத்தமிழர். எனக்கு விஜய் முதலமைச்சராக வந்தாலும் எந்த தாக்கமும் இல்லை. ஈவன் அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ் வந்தாலும் இங்க பெரிய அளவு தாக்கம் வராது. அப்கோர்ஸ் அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ட் வந்தா அவர் போடுற கூத்துக்களால உலகமே ஒரு ஷேக்குகளை வரும். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் செய்த மாதிரி செய்தா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்றபடிக்கு இந்த டோட்டல் டிஸ்கஷனை ஒரு தூரத்தில இருந்து பார்க்கிற ஒருவர், ஒரு பயணத்தை படிக்கிற ஒருவர் இவர் இப்படி செய்கிறார். விஜய் நாளைக்கு வந்துட்டா விஜய் எப்படி வென்றாருன்றதை பார்க்கலாம். விஜய் நாளைக்கு தோத்துட்டா இப்படி இந்த அம்மா எழுதின மாதிரி ஒரு புத்தகத்துல நாங்களும் எழுதி போட்டு போகலாம், இல்ல அவரும் எழுதுறதா இருக்கலாம். இப்ப நாங்கள் இதுல நேரடியாக ஒரு தாக்கம் இல்லாமல் தூரத்தில் இருந்து ஒரு பார்க்கின்ற ஒருவருடைய பார்வையாக இந்த தொடர் இருக்கும். அடுத்தடுத்த இதுல கதைக்க வரைக்குள்ள மாற்றங்கள் வந்துடும். இன்றைக்கு இதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கல செங்கோட்டையன் போய் இணைகிறார் என்ற செய்தி வந்து கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு. நாங்கள் தொடர்ந்தும் பயணத்தை படிப்போம், அதன் மூலம் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.